நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமுனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதியாம் அனுமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்மம் व्यामोगध स्थितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर् भगवतो दयेक सिन्धोः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே. திருப்பாவை பாசுரம் பார்ப்பதற்கு முன் ஒரு சின்ன விண்ணப்பம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முதலில் என் கிருதக்னியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையா 30 நாளும் பாசுரத்தை அனுபவித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அடியேனை சப்போர்ட் செய்ததற்கும் என்கரேஜ் பண்ணதுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது சொற்குற்றம், பொற்குற்றம், குறை, பிழை இருப்பின் மன்னித்துக் கொள்ளவும். ஏதேனும் பிழை இருந்தால் அது அடியேனையே சேரும். அருள் உங்களை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டாளை பிரார்த்தனை செய்து கொண்டு 30வது பாசுரமான வங்கக் கடல் கடைந்த பாசுரத்தை அனுபவிக்கலாம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கம் பறைகொண்ட வார்த்தை அணி புதுவை பைங்கமலர் தந்தெறியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே எங்கு இப்பரிசுரிப்பார் 2 மால் வரையூர் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். திருப்பாவை மங்களகரமான பாசுரம். இன்று திருப்பாவையின் நிறைவு பாசுரம் பலஸ்ருதி பாசுரம். தமிழில் நூற்பயன் என்று சொல்வார்கள். இந்த பாசுரத்தை சேவித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். வங்கக்கடல் பாசுரத்தை அனுபவித்து நிறைவு செய்ய உள்ளோம். வங்கக்கடல் கடைந்த, வங்கம் என்பதற்கு கப்பல் என்று பொருள். கப்பல் நிறைந்த கடல் எங்கு திருப்பார்கடலை குறிக்கிறது. நித்தியசூரிகள் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளை சேவிப்பதற்காக தெய்வீகமான கப்பலில் பயணிப்பார்கள். திருப்பார்கடல் கடைந்த மாதவனை, மாதவன் என்றால் மகாலட்சுமியின் கணவன். கேசவனை, கேசவன் என்றால் கேசம் அழகாக இருக்க பெற்றவன். திங்கள் என்றால் சந்திரன், திரு என்றால் மகாலட்சுமி. சந்திரனை போலவும் மகாலட்சுமி போலவும் அழகான முகம் படைத்த சிறந்த ஆபரணங்களை அணிந்த இந்த பெண்கள் கண்ணபிரானை நாடி சென்று இறைஞ்சி அந்த ஆயர்பாடியில் அப்பறை பெற்றுக்கொண்ட விதத்தை புதுவை என்பது ஸ்ரீவில்லிபுத்தூரை குறிக்கிறது. உலகத்துக்கே அணிகலனான கிடைக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாளின் தகப்பனார். பசுமையான தாமரை மலர்களை, தன்மையான குளிர்ந்த மாலையை அணிந்திருக்கும் பற்றபிரான். பற்றபிரான் என்றால் கற்றோர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர். அவள் திருவாய் மலர்ந்தருடைய திருப்பாவையை கோபிகைகள் கூட்டம் கூட்டமாக சென்று அனுபவிக்க வேண்டிய மாலை. 30 தப்பாமல், ஒரு பாசுரம் கூட தப்பாமல். இங்கு நாம் இருக்கும் காலத்தில் இப்பரிசு என்றால் இவ்விதம். இவ்விதம் சொல்லக்கூடியவர்கள் பெருமாள் அருளை பெறுவார்கள். பெருமாள் எப்படிப்பட்டவர் என்றால் பெரிய மலை போன்ற 4 தோள்களை படைத்த நாராயணன். சிவந்த திருக்கண்களும் அழகான முகம் கொண்ட ஐஸ்வர்யமிக்க திருமால். பிராட்டியின் கல்வனான நாராயணன் அருளாலே எங்கும், இவ்வுலகத்திலும் சரி அவ்வுலகத்திலும் சரி, பிராட்டியுடன் கூடிய அந்த பெருமாளின் திருவருளை பெற்று இன்புற்று வாழ்வார்கள். துன்பம் என்பதே இல்லாமல் இன்புற்று வாழ்வார்கள் என்று ஆண்டாள் பலஸ்ருதி சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறாள். யாரெல்லாம் எதை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணுவான். கேட்டதை கேட்டபடியே கேட்பதற்கு அதிகமாகவே கண்ணன் கொடுத்து விடுவான். ஆண்டாள் திருடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம்.